ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கு நாகினி ஃபர்ஸ்ட் பார்ட் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பிரேம் சித்தார்த் ரோகிணி ரெண்டு பேருக்கும் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்பதான் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் புதுசா கல்யாணம் ஆல, உனக்கும் சீமாக்கும் தானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ரெண்டு ஜோடிகளுமே சேர்ந்து ஒன்னாவே ஹனிமூன் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பிரேமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் சித்தார்த்துக்கும் ரோஹிணிக்கும் ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அதோட இங்க பிரேம் ரூமுக்கு போறான். அங்க போய் சீமா கிட்ட போயிட்டு அப்படியே பின்னாடியிலேருந்து அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே செம்ம ஜாலியா சந்தோஷமா இருக்கான். ஐயோ சீமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா, எப்படி பாத்தியா, நீ வரமாட்டேன்னு சொன்ன, எப்படி உன்னை ஹனிமூனுக்கு வர வச்சேன், அதுவும் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை போசுற அளவுக்கு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் எப்படி அப்படின்னு கேட்க, ஆமா பிரேம், நீங்க வேற லெவலு, நீங்க சூப்பரா பிளான் போட்டீங்க, நான் நினைச்ச மாதிரி என்னோட ரோஹிணியும் வருவா, அதே மாதிரி நம்மளும் போலாம், ரொம்ப ஹாப்பிங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையுமே பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் பிரேம் மேல ஸ்டூல் போட்டு மேல அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பானா, அப்ப தடுமாறி சீமா மேலே கீழே விழுந்துருவான். அதோட எல்லா ட்ரெஸ்ஸும் அவங்களோட மேல விழுவுமா, அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதோட இங்க சித்தார்த்தையும் ரோஹிணியும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்பிக்கிட்டே ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த சுச்சுவேஷன்ல கல்யாணம் நடந்துச்சு, ஆனா இங்க இருக்கிறவங்க யாருமே அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதுக்குள்ள நம்ம ரெண்டு பேருக்கும் ஹனிமூனாமா, ஆமா ஹனிமூன்ல போய் அப்படியே கொண்டாடி கிழிச்சிருவோம்ல, ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி சொல்றா. என்ன ஐடியாமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கிறான். நான் நம்மளோட கடவுள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ப்ரே பண்ணுவேன், அப்படி ப்ரே பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஐயடா ரொம்ப தான் உனக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படிப்பட்ட ஐடியாலாம் உனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் டென்ஷன்ல அப்படியே புலம்பிட்டு இருக்கான். அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க சிங்மா ரோகிணி ரெண்டு பேரும் அழகா ரெடி ஆகி வந்துடுறாங்க. அப்ப மாமியாக்காரங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷலா சாரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கமா, எடுத்து கட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்க, அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் அன்னிக்காரிங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு பொறாமப்பட்டு இருக்காங்க. மருமக என்னமோ அவங்க ரெண்டு பேருங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சாரி எல்லாம் அள்ளி அள்ளி இந்த பொம்பளை கொடுத்துட்டு இருக்கு, ஏன் நமக்கு கொடுத்தா என்னவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே புலம்பி பேசிட்டு இருக்காளுங்க. அப்பதான் பாட்டி சொல்லுது, இந்த மாதிரி ஸ்டோர் ரூம்ல இருக்கிற எல்லா பழைய ஜாமான் எல்லாத்தையுமே வெளில எடுத்து போட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே மாமியாக்காரங்க சீமா ரோகிணி எல்லாருமே அங்க போயிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பழைய பெட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வெளியில எடுத்து போட்டு ஒண்ணு ஒன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்காளுங்க. அப்பதான் அந்த அன்னிக்காரிங்க ரெண்டு பேரும் ஒத்துட்டுத்தனமா பேசிட்டு இருக்காளுங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி கிளீன் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ல நிறைய மண்ணை தூக்கி போட்டுருவாங்க. போட்டுட்டு இப்போ கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாளுங்க. அதுக்கப்புறமா சீமா ரோகிணி ரெண்டு பேரும் அந்த பெட்டை தட்டிட்டு இருக்காளுங்க. அப்பதான் மாமியாக்காரங்க சொல்றாங்க, அம்மாடி சீமா ரோகிணி, உங்க ரெண்டு பேருக்கும் உள்ளாக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் வாங்க, அப்புறம் உமா பவி நீங்க ரெண்டு பேரும் இந்த பெட்டை நல்லா கிளீன் பண்ணிடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா. இவளுங்க புலம்புறாளுங்க, ஐயோ அந்த சீமாக்கும் ரோஹிணிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கணுங்கிறதுக்காக மண்ணை தூக்கி இதுல போட்டோம், கடைசியில நமக்கே ஆப்பாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காளுங்க. அதுக்கப்புறம் இங்க சீமா ரோஹிணி பிரேம் சித்தார்த்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹனிமூனுக்கு அங்க போறோம் இங்க போறோம் அந்த இடத்துக்கு போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்ப பார்த்தா மாமனார் அந்த இடத்துக்கு வராரு. உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஹனிமூன் டிக்கெட் புக் பண்ணிட்டப்பா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு இருக்காரு. என்னோட ரெண்டு பசங்க ரெண்டு மருமகளும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இருக்காரு. அப்பதான் கீழே சுஜாதா கட்டுற சவுண்டு கேக்குது. உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு எல்லாரும் போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா மாமியாக்காரங்க அப்படி மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு இருக்காங்க. நீ எதுக்கு ஸ்டோர் ரூமுக்கு போன, உனக்கு தான் டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. சரி தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே சீமாவும் ரோஹிணியும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, போயிட்டு ஜூஸ்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. அங்க பாட்டி திட்டுத்தனமா போய் எதையோ கலக்கிறதுக்கு போகுது. அப்ப கரெக்டா சீமா வந்துடுறா.
என்னாச்சு சீமா, ஜூஸ் வந்து எடுத்துட்டு போலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது எடுத்துட்டு போதான் பாட்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அதை எடுத்துட்டு போறதுக்கு வரா. அதுக்குள்ள பாட்டி வந்து அதுல கற்பூரத்தை வந்து கலந்துடும். பாட்டி எதுக்கு இப்படி வில்லத்தனமா பண்ணுதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜூஸை வந்து நம்ம மாமியாருக்கு வந்து கொடுக்குறாங்களா, அதை வந்து அவங்க குடிக்க போறாங்க. அந்த ஸ்மெல்லு வந்து அவங்களுக்கு சுத்தமா ஒத்துக்கல போல. அப்படியே வந்து இரும ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து பாட்டி சொல்லுது, ஆமா இதுல ஏதோ ஒரு ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு டஸ்ட்பின்ல ஊத்திட்டே வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கற்பூர வாசம். என்னென்ன அது, இது வந்து யார் வந்து இதில் கலந்து கொடுத்தா, இன்னும் மட்டும் இதை குடிச்சிருந்தா இவளுக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரம் வந்து நம்மளோட சுஜாதா மருமகளுக்கு வந்து ரொம்ப வந்து அலர்ஜியாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. உடனே வந்து சீமாவும் ரோஹிணியும் நாங்கள் தான் இதை கொண்டு வந்தோம், ஆனால் இது எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி ரொம்ப அப்பாவியாக அழுதுட்டு சொல்கிறாளுங்க. உடனே அங்கே இருக்கிற அன்னிக்காரிங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அப்படி வரைஞ்சு கட்டி பேசிகிட்டு இருக்காளுங்க. எல்லாத்துக்கும் அண்ணன் இவங்க 2 பேரும் தான் நம்மளோட மாமியாக்காரங்களாம் அப்படி கொலை பண்ணணும்னு பார்த்துட்டாங்க போல, இதையே கலந்துட்டு வந்து கொடுக்குறாளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்குற பாட்டிக்குமே செம்ம சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பாட்டியோட பிளான் தான். அந்த கற்பூரத்தை வந்து அந்த ஜூஸ்ல கலந்தது, அப்புறம் ஸ்டோர் ரூம்ல போயிட்டு நிறைய கற்பூரத்தையும் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம். ஸோ கற்பூரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அலர்ஜிங்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த மூச்சு திணறலும் வந்திருக்கும். சீமா ரோகிணி 2 பேரையும் பழி வாங்கணும், அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 பேரும் அழுதுட்டு ரூமுக்கு போயிடுவாளுங்க. இங்க பிரேம் சித்தார்த் 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி நம்மளோட மனைவிங்க 2 பேருமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கே மாட்டாங்க. நம்மளோட அம்மா மேல அவங்க வந்து ரொம்ப பாசமாகவும் மரியாதையாகவும் இருப்பாங்க. இது ஏதோ ஒரு சம்திங் ராங், ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது சித்தார்த் சொல்றான், நீ போய் சீமாவை போய் சமாதானப்படுத்து, அவங்க ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க, நான் போய் ரோகிணியை போய் சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க மனைவியை பார்க்கறதுக்கு ரூமுக்கு போறாங்க. இங்க வந்து சீமா ரொம்ப அழுதுட்டு இருக்காளா. உடனே பிரேம் போறான், என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பாருங்க கீழே நடந்ததுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டால், எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது சீமா, நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, புரியுதா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அவளுக்குமே ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அதோட இங்கே ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவள் வந்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு ரூமுக்கு போகிறா. அங்கே சித்தார்த் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான்னா, உடனே வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறா. உடனே அவன் வந்து பார்த்துக்கிட்டு, ஆமாம் இதில் என்ன கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன் சித்தார்த் என் மேல் நம்பிக்கை இல்லையா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் இப்போ தானே என்னோட அம்மாவுக்கு இதே கலந்து கொடுத்த அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசுகிறான். அவளுக்கு ரொம்ப அழுக வருது. இப்போ என்ன உங்களுக்கு இதில் நான் ஏதாவது கலந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்பட்டீங்களே, இப்போ நானே சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு காட்டுறான். நல்லா சாப்பிட்டு காட்டு, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் வெறுப்பேற்றிட்டே இருக்கான். அதோட அவள் அழுதுகிட்டே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கா. அதோட சாப்பிட்டுட்டு இப்போ பாருங்க நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போயிட்டு அழுதுட்டு இருக்கா. உடனே வந்து சித்தார்த் வந்து சொல்கிறான், அந்த பாரு நீ அழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, நான் சும்மா பிராங்க் பண்ணமா, எனக்கு தெரியும் என்னோட மனைவி எப்போவுமே தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான். இவளுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. நான் கூட பயந்துட்டேன் சித்தார்த், நீங்களும் என்னை தப்பாக நினச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதெல்லாம் இல்லை, எப்போவுமே நான் வந்து உன்னை சந்தேகப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து சீமா வந்து பிரேம்கிட்ட சொல்லியிருப்பா, இந்த பாருங்கள் பிரேம், இந்த மாதிரி ரொம்ப தப்பாக நடந்துருச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாமியாரை வந்து தனியாக விட்டுட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஹனிமூனுக்கு போக முடியாது, அதனால் நான் எல்லா துணியும் எடுத்து வைக்க போகிறேன், இந்த ஹனிமூனை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம், இன்னும் நாளைக்கு போகலாம், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறா. ஒரு பக்கம் வந்து பிரேமுக்கு வந்து கோவம் தான் வருது, எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படின்னு. அதோட அவள் சொல்லி புரிய வைக்கிறா. அதோட அவனும் புரிஞ்சுக்கிறா. சரி பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் போகலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அதோட வந்து சீமாவும் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்கிறா, இந்த மாதிரி வந்து மாமியாக்காரங்களுக்கு வந்து உடம்பு முடியலை எல்லாச்சும், அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து ஹனிமூனுக்கு போய் அங்கே எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால நாங்கள் இன்னொரு நாள் போய்க்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதெல்லாம் கேட்குற பாட்டிக்கு அவ்வளோ தலைகால் புரியாத சந்தோஷமாக இருக்க. உடனே ரூமுக்கு போயிட்டு நான் நினச்சது சாதிச்சிட்டேன், இந்த என்னோட பிளான் வந்து பக்காவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, இந்த சீமாவையும் ரோஹிணியையும் ஹனிமூனுக்கு போக விடாமல் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஏன்னா அந்த பாட்டிக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.